அருள் பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ ஜனக நாராயண பெருமாளின் திருக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறு கோவிலின் சிறப்புகளை கோவில் அர்ச்சகர் திரு பார்த்தசாரதி அவர்களிடம் கேட்டு நாம் அறிந்து கொள்வோம். நமஸ்காரம். ஸ்ரீசைலே தயாபாத்திரம் தீபத்தாதி குணாந்தவம் யுதேந்திர பிரணவம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமரம்பயா நாதயாம் முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் யோன் வித்யமச்சுத பாதாம்புஜயக்மருக்ம ஜாமோகதீச்சராணி ஸ்ரீமன் ராமானுஜாய சரணம் சரணம் பிரபத்தே. வணக்கம், நமஸ்காரம். அன்பு நேயர்களுக்கு இங்கே எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி பூமாதேவி ஜனக நாராயண பெருமாள் ஸ்தல வரலாறு. அதாவது ஜனக மகாராஜா சீதாவுடைய தந்தையார் தன் புதல்வி சீதாதேவிக்கு விஷ்ணு பகவானின் ரூபமான ராமனை திருமணம் பண்ணுவதற்காக சங்கல்பித்த இடம் இது. திரேதாயுகத்தில் உருவான பெருமாள். திரேதாயுகத்தில் இந்த இடத்துக்கு பேர் ஜனகபூரி. கலிகாலத்தில் சோழ மன்னன் நம்ம நாட்டை ஆண்டுன்னு இருந்தான். அப்போ முருகனின் அம்சமான உக்கரபாண்டியன் இந்த நாட்டை மீட்டு இந்த பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். இங்கே 4 வேதம் தெரிஞ்ச அந்தணர்களை குடியமர்த்தி இந்த பெருமாளுக்கு தொண்டுலியம் பண்ண வைத்து இங்கே வெத்தலை கொடி அதிகம். அந்த வெத்தலை கொடியில் இருக்கக்கூடிய வருவாயை 1 மடங்கு கொடுத்தா மன்னர் 10 மடங்கு கொடுக்கிறதா இன்னும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஸ்தலம் இது. இங்கே சுக்கரஸ்தலம்னு சொல்லுவா. எதனால இதை சுக்கரஸ்தலம் சொல்கிறா? பெருமாள் அதாவது சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கே இங்கே பிரார்த்தனை பண்ணதுனால இது சுக்கரஸ்தலம் சொல்கிறான். இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். சுக்கரனால் ஏற்படும் தோஷங்கள் என்ன கிழமையில் இங்கே பக்தர்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லுங்கள் சாமி. இங்கே வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு கூறிய நாள். அப்படிப்பட்ட நாளில் தாயாருக்கு அபிஷேகம் செய்து திருமஞ்சனம், அதாவது பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள், திரவிய பொடியால் அபிஷேகம் செய்து மொச்சப்பெயர், வெள்ளை மொச்சப்பெயரை வைத்து தேங்காய், வெத்தலை பாக்கு, 2 வெண்பட்டு அதை தானமாக கொடுத்து யாருக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ அவளுடைய பேரை சொல்லி பெருமாள்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு போனால் காரியம் நிவர்த்தியாங்கிறது ஐதீகம். இந்த கோயில் பிரம்மோற்சவம் என்ன சாமி? பங்குனி உற்சவம் தான் பிரம்மோற்சவம். இங்கே 10 நாள் திருவிழா நடக்கும். ஒவ்வொரு வாகனங்களாக இங்கே எழுந்தருளி பண்ணப்படும். அன்ன வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், அதுக்கப்புறம் யாழி வாகனம், இப்படி பலவிதமான வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பண்ணி நகர்வலம் வருவாங்க. மேலும் இந்த திருக்கோயில் சித்திரத்தில் நடைபெறுமா? கண்டிப்பாக. இங்கே ஜனக நாராயணர் அழகரா காட்சி கொடுத்து தங்க குதிரையில் அழகர் ஆற்றுல இறங்குவார். அந்த வைபோகம் மிக சீரும் சிறப்புமாக நிலப்படும். இங்கே பலவிதமான உபயதாரர்கள், அதாவது பலவிதமான மண்டகப்படிகள் இங்கே உண்டு. இது பயங்கர சிறப்பாக. தசாவதார நிகழ்ச்சி நடைபெறுமா? ஆமாம், தசாவதாரம் உண்டு. தசாவதாரம் இந்த சோழந்தானில் திருக்கோயில் வளாகத்தில் இருக்குமா? திருக்கோயில் வளர்த்தி வேறு எங்கே நடைபெறும்? இங்கே பக்கத்தில் திருக்கோயிலிருந்து பக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுங்கிறதுல முறைப்படி அங்கே தான் பண்ணிட்டு இருந்தான். அங்கே தான் தசாவதார நிகழ்ச்சி நடைபெறும். விடிய விடிய நடக்கும். மேலும் இந்த கோயிலுக்கு என்னைக்கு பக்தர்கள் வழிபட்டா இந்த கோரிக்கை நிறைவேறும் ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலில் வெள்ளி சனி சிறப்பு. சரி. அதில் இந்த கோவிலுடைய அஷ்டாங்க விமானம் சரி மிகவும் சிறப்பு. 48 நாள் ஒரு மண்டலம் இங்கே பிரார்த்தனை செய்து இங்கே நான் 12 சுற்றி வழிபாடு பண்ணினா அந்த காரியம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். இந்த கோயிலில் அதிகமாக திருமணம் நடக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ கோயில் இருக்குது, இந்த கோயிலில் மட்டும் அதிகமாக திருமணம் நடக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு சிறப்பு என்ன? இது சுக்கர ஸ்தலங்கிறா இல்லையா? ஆமாம், சுக்கர ஸ்தலங்கிறதுனாலேயே திருமண காரகன் யார்? சுக்கரன். ரைட்டு. அவர்னால இங்கே திருமணம் ஆதியிலிருந்தே நடைமுறை உண்டு. பெருமாள் பல கோடி திருமணத்தை பார்த்தவர். சரி. இன்னும் பார்த்துட்டே இருக்கார், இன்னும் பார்ப்பார். பங்குனி பிரம்மோற்சவம் அன்னைக்கு பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் இருக்கா, இல்லை வேற என்ன பிரம்மோற்சவம் இருக்கு? பங்குனி உற்சவத்தில் திருக்கல்யாணம் உண்டு. அதே மாதிரி நம்ம இதில் புரட்டாசி மாதங்களில் மூலவருக்கு திருமஞ்சனம். சரி. 6 மணிக்கு ஆரம்பித்த கரெக்டாக 7. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையா இல்லை வேற என்ன கிழமை? புரட்டாசி சனிக்கிழமை, பிரதி சனிக்கிழமை. சரி. பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு மூலவருக்கு. இந்த கோயிலில் வேறு என்ன சிறப்பு இருக்குது?
இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது வேற. சுக்கிரன் வந்து விசேஷம். சரி. இங்கே வந்து இப்போ சுக்கிரன் வந்து இப்போ தான் வந்து திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், இந்த தொழில் விருத்தின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த கோயில் தனிப்பட்டது எதற்காக சிறப்பாக இருக்குது? நவ கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம். சரி. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரி. பித்திரு தோஷம். சரி. குழந்தையின்மை. சரி. திருமணம். சரி. பொருளாதார வீழ்ச்சி. சரி. அதுக்கப்புறம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைச்சா கண்டிப்பாக நிவர்த்தியாங்கிறது ஐதீகம். சேனல் குருபவன் மீடியாவில் வந்து எங்களை கலந்து கொண்டு உங்கள் திருக்கோயிலின் வரலாறையும் சிறப்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஸ்ரீயகாந்தாய கல்யாணதேனதேத்மனாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீயகாந்தாய கல்யாணதேனதேத்மனாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஆஸ்திரிய நண்பருக்கு நமஸ்காரம். தாயார் திருநாமம் ஜனகவல்லி தாயார். ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆகும். கல்யாணம் ஆதவங்க திருமணம் அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். ஜனகவல்லி தாயாருக்கு மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யம் வழங்கக்கூடிய தாயார் ஜனகவல்லி தாயார். பெருமாளுடைய திருநாமம் ஜனகை நாராயண பெருமாள்னு பெருமாளுடைய திருநாமம். இந்த ஜனகை நாராயணனுங்கிறதுக்கு பெருமாளுக்கு என்ன ஐதீகம் என்றால், ராமரும் சீதையும் இந்த வனத்தில் வசிக்கும்போது ஜனகர் மகாராஜா இந்த தன்னுடைய பொண்ணையும் மாப்பிள்ளையும் தேடி இந்த காட்டுக்குள்ளே வராங்க. அப்போது வந்து ராமர் வந்து பெருமாளை நாராயண காட்சி கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு ஜனகை நாராயண பெருமாள்னு திருநாமம். உற்சவர் மூர்த்தி ராமர். வடூரில் ராமர் எப்படி இருக்காரோ அதே ராமர் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். உற்சவமூர்த்தி பெருமாள் ஜனகை நாராயண பெருமாள், ஸ்ரீதேவி தாயார், பூமாதேவி தாயார். மதுரையில் ஆற்றுல அழகர் இறங்குற மாதிரி இங்கே சோழவந்தானில் நம்ம சித்ரா பௌர்ணமி இன்றைக்கு உற்சவ பெருமாள் ஜனகை நாராயண பெருமாள் வைகை ஆற்றில் குதிரை வாகனத்தில் அதே மாதிரி அழகர் கோயிலில் இறங்குற மாதிரி இங்கேயும் வைகை ஆற்றுல இறங்குறாரு. ஈவினிங் கருட சேவை நடைபெறும். மறுநாளைக்கு நம்ம அந்த தசாவதார நிகழ்ச்சி சோழவந்தானில் நடைபெறும். அப்புறம் வந்து உற்சவமூர்த்தி பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி தாயார், பூமாதேவி தாயார், விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயிலில் மகா கணபதி இருக்கும். இங்கே பெருமாள் கோயிலில் விஸ்வக்ஷேனர் தான் முதல்ல பிரதானம். அதனால் விஸ்வக்ஷேனர் இருக்கார். நமக்கு வந்து சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம உற்சவர் விக்கிரகங்கள். ஆழ்வார்கள் வந்து நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், வேதாந்த தேசிகர் எல்லா ஆழ்வார்களும் இருக்காங்க. அவங்க ஆழ்வார்களுக்கு அந்த திருநட்சத்திரத்தில் திருமஞ்சனம் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சகஸ்ரநாம பாராயணம் சாயங்காலம் ஒரு 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே சகஸ்ரநாம பாராயணம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். மற்ற விசேஷ காலங்களில் இப்போ மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும். கருட பஞ்சமி இங்கே கோவிலில் நமக்கு சிறப்பு ஹோமம் பண்ணி இது பண்ணப்படும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி சகஸ்ரநாம பாராயணம் நடைபெறும். இந்த கோவில் விரைவில் கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற இருப்பதால் பக்த கொடி மெய்யர்களும் தாய்மார்களும் பத்திரிகையாளர்களும் ஆலயத்திற்கு உதவி செய்யுமாறு தாழ்மை என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு பல்லேறை பூஜை 8 மணி அளவில் நடைபெறும். நன்றி. பச்சைமா மலைபோல் மீனி பவழவாய் கமழச்செங்கன் அச்சுதா மரரே ஆயர்தம் கொழுந்து என்னும் இச்சுவை பிரணம் யான் போய் இந்திரலோகமாழும் அச்சுவை பிரணம் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானிம். அதே மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். புரட்டாசி 3வது சனிக்கிழமையும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் பெருமாள் இரவு வாகனத்தில் புறப்பாடு நடைபெறும்.